கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 18:15, Matthew 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அதாவது சபைக்குள்ளே நம்ம எப்படி ஒரு சிறு பிள்ளைகளை போல இருக்கணும் அப்படிங்கிறத முதல் 4 வசனங்களை சொன்னார். அதற்கு பின்பாக சபைக்குள்ளே நம்ம எப்படி ஒருத்தரை பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். இப்போ அடுத்து சபைக்குள்ளே நம்ம ஒருத்தர் எப்படி மன்னிக்க வேண்டும்ங்கிறத இந்த 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் சொல்லி கொடுக்க போகிறார். நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதில் முதல்ல சொல்லும்போது, உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்தான். நல்ல கவனிங்க, சகோதரன் அப்படின்னா என்ன? இது சபைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே சபைக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒப்புரவாகணுமே வெளியே சண்டை போடக்கூடாது. இட் ஷுட் பி அ ரெக்கன்சிலியேஷன், நாட் ரிட்டாலியேஷன். அதாவது நீங்கள் ஒப்புரவாகணும், ஒவ்வாமல் போகக்கூடாது. அதுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? முதல் காரியம் என்ன? உன் சகோதரன்ட்டு நீ போய் பேசு. முதல்ல அவங்ககிட்ட நேராக பேசு. எப்படி? நேரடியாக நீ பேசு. முதல்ல யாருக்கிட்ட இருக்கு இனிஷியேஷன், ஆரம்பம் யாரு? நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் லேவியராகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக பிறன்மேல் பாவம் சுவராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? நீ போய் அவன்கிட்ட நேரடியாக நீ சொல்லணும். இது என்ன? நீயோ அவனும். இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு சகோதரன், ஒரு அண்ணனோ தம்பியோ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக போய் அவங்ககிட்ட தான் பேசணும். இதுக்கு முதல்ல என்னன்னா, இது ப்ரைவசி. நீங்கள் தனித்து தான் பண்ணணும். முதல்ல யாருக்கும் தெரியாமல் நேருக்கு நேராக. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அது புரணி பேசுகிறதாவோ இல்லை காசிப் வர்ற மாதிரியோ இல்லை வெளியே வர்ற மாதிரி இல்லாதபடிக்கு நேருக்கு நேராக நீங்கள் முதல்ல பேச வேண்டும். அப்படி அவர் கேட்டார்னா என்ன? அப்படி அவர் கேட்டார்னா நீங்கள் அவரை என்ன பண்ண முடியும்? அவரை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் சொல்லும்போது என்ன பண்ணணும்? ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்காதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன்னா ஒரு பாவியை நீங்கள் மனம் திரும்ப வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு பெரிய காரியம் செய்கிறீங்க. யாக்கோபு 5:19-20 சொல்லும்போது, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவரை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்போ என்ன? நம்ம ஒருத்தரை அவங்களோட பாவத்திலிருந்து அவங்கள வழி நிறுத்தி தேவன் பக்கத்தில் கொண்டு சேர்ப்பது தான். அப்போ என்ன? முதலாவது நீங்கள் தனித்து நேருக்கு நேராக போய் பேச வேண்டும். சரியா? ஓகே. இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ உங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க ஏதாவது குற்றம் செய்ததாக நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து அதை வேற யார்ட்டையும் பேசாதீங்க. ஹலோ, நல்லா கேளுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது குற்றம் இருக்குது, யார் மேலேயாவது ஒரு இது இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல யாரோ அந்த மனுஷியை நீங்கள் நேரடியாக நேருக்கு நேராக அவங்கக்கிட்ட தான் சொல்லணுமே ஒழிய மற்றவர்கள் அது யாராக இருந்தாலும் தயவு செய்து முதல்ல சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அதை சொல்லும்போது ஒரு ரகசியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? மறைக்கப்படாத ரகசியம் என்று ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக வெளியே வரும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இப்போ மற்றவங்ககிட்ட சொன்னால் அதுக்கு பேர் என்ன? காசிப்பு. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு யாரோ சபையில் இருக்கிறவங்க யாருக்கு மேலேயோ ஒரு கோவம் வருது, இல்லை ஏதோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அவங்க தப்பு பண்ணது உண்மைன்னே வச்சுக்கோங்க. தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறதுக்கே போகணும். அவங்க ஒரு தப்பே பண்ணிட்டாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நேரடியாக அவங்ககிட்ட தான் போகணும். முதல்ல நீங்கள் அவங்ககிட்ட தான் பேசணும். அதற்கு பின்பாகத்தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசணும். முதல்ல நீங்கள் அவங்ககிட்ட தான் பேசணும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அங்கே போய் அவன்கிட்ட பேசு, அவனுக்கு அந்த குற்றத்தை உணர்த்து, அவன் அதுக்கு செவி கொடுத்து
சாரின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த சகோதரனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டீங்க, அதனால் என்ன பண்ணீங்க, அவரை பாவத்திலிருந்து உங்களையும் பாவத்திலிருந்து காத்து கொண்டீங்க. அதனால் நீங்கள் என்ன ஒரு 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 ஆத்மாவை ரட்சித்த காரியத்துக்கு போயிட்டீங்க. அப்போ என்ன, இன்னைக்கு தயவு செய்து நன்றாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, இது ஒரு தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, மற்றவர்களை சேர்க்காம நீங்களே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரைவசியாக நீங்கள் அவர்களை ஒப்புரவாக்கக்கூடிய காரியத்தை செய்வீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னையிலிருந்து இனிமேல் யார் மேல் அவர்களுக்கு குற்றம் நேர்ந்தாலும், குற்றம் சாட்டப்பட்டதாக நினைத்தா அவங்க அவர்களிடம் மாத்திரம் பேச எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.